என்னம்மா பேட் கேர்ள் படம் பார்த்தியா? படமே இன்னும் பார்க்கல. டீசருக்கே இவ்வளவு பேசுறாங்க, படத்துக்கு எவ்வளவு பேசுவாங்க? பின்ன அது டீசர் நல்லா இல்லைல்ல, சரியா இருக்கா? அது எத்திக்கலா ஜென்ரேஷனை, அதுக்கப்புறம் அடுத்த வர ஜென்ரேஷனை நல்லா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. எத்திக்கல்னு பேசுனா எத்திக்கலா இல்ல, பட் லைக் இப்போ வந்து ஒரு பையன் பண்ணா அது வந்து எத்திக்கல் அந்த வேர்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த லைக் டெர்மினாலஜிலாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் ஜஸ்ட் பையன், அவன் அப்படிதான் பண்ணுவான், குடிச்சானா அவன் ஜஸ்ட் பையன், பசங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணு வரும்போது இது எத்திக்கலா இருக்கா, மாரலா இருக்கா, அவங்க ஒழுங்கா இருக்காங்களா, நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்லாம் பேச்சு வர்றது வந்து மேபி மென்னுக்கு வந்து அவங்க ஈகோ டச் ஆனதுனால இந்த மாதிரிலாம் பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு அப்படி இல்லை. ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இல்லையா? ஆமா, அதைத்தான் சொல்ல வராங்க. ஏன்னா இது திருமண வயது 21 வச்சிருக்காங்கன்னா அப்பதான் அந்த பொண்ணு முழுமையா ஒரு மெச்சூர் மைண்ட் லெவல்ல ஒரு மெச்சூர்டு இடத்துக்கு வரும். அப்பதான் அவங்க வந்து செலக்ட் பண்றதோ அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயங்களோ அவங்க போற அதே கரெக்டா இருக்கணும் தான் அப்படி வச்சிருக்காங்க. ஸ்கூல்லயே போய் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னா கரெக்டா? அது அதே ஸ்கூல்ல இருந்து தான் பசங்களும் வராங்க. ஸோ அவங்க ஏஜ் தானே இருப்பாங்க அந்த பசங்க. அந்த பசங்களுக்கு எந்த பாதிப்போ, அந்த பசங்களை வந்து எதுவும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதோ, அந்த பசங்களை வந்து ஏதோ லைக் அடக்கி வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைல்ல. லைக் இந்த பொண்ணு பண்றதுனால பொண்ணு நீ அதனால அப்படி பண்ற அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல அதான் பாரதியார் சொல்லும் போது கற்பினை பொதுவில் வைப்போம்னா, இப்ப நான் ஆண்கள்லாம் வந்து இப்படி பண்றாங்க, அவங்கள எதுவும் சொல்றது இல்லையே அப்படின்ற வாதம் வந்து அப்படியே எடுத்து வந்து பெண்கள் அவங்க தப்பு பண்றாங்க, நாங்களும் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இல்ல, வரீங்களா? ரெண்டு பேரும் சேம் தான். பட் என்னன்னா இந்த டீசரால எந்த பெண்ணும் ட்ரிகர் ஆகி பேசல. நீங்க வந்து நாங்க பெண்ணை காப்பாத்தணும், பெண்ணு வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பேசுறவங்க ஆண்கள் தான் பேசுறாங்க. இப்போ ஒரு பெண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நாங்க தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணுவீங்களா? அது அது அவங்களுக்குன்னு தப்புன்னு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. நாங்க தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணுவீங்களான்னு அப்பதான் ரிலேஸ் ஆகுது. இப்ப ஆண்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக நீங்க தப்பு பண்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா? சரி, படம் பாக்குறதுக்கு முன்னால நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்ண வேணாம், படத்தை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.